சிலை கடத்தல் மன்னன் சுபாஷ் மீதான வழக்குகளை திரும்ப பெற சொன்னதாக பொன் மாணிக்கவேல் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நேராமுடைய செய்தியாளர் கருணாகரன், இந்த வழக்குடைய பின்னணி என்ன? தேவப்பிரியன், சிலை கடத்தல் டிஎஸ்பி ஆக இருந்த அந்த காதர் பாட்ஷாவை வேண்டுமென்றே சிலை கடத்தல் வழக்கில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் சேர்த்தார் என்பது குறித்து சிபிஐ உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இந்த சூழலில் இந்த வழக்கில் தன் மீதான சிபிஐ பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொன் மாணிக்கவேல் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி புகழேந்தி உரிய முகாந்திரம் இல்லாமல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது என்று கூறி இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக இந்த வழக்கு குறித்து காதர் பாட்ஷா தரப்பு வழக்கறிஞர் நேரில் ஆஜராகி வாதிட வேண்டும் என்று கூறியிருந்தது. இன்று காதர் பாட்ஷா தரப்பு வழக்கறிஞர் நேரில் ஆஜராகி வாதிட்டார். அப்பொழுது அவர் கூறுகையில் என் மீது வழக்கு பதிவு செய்ய எந்த முகாந்திரமும் இல்லை, சிபிஐ தொடர்ந்து விசாரணை நடத்தலாம். காரணம் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் சுபாஷ் கபூர் மீதான அனைத்து விதமான வழக்குகளையும் திரும்ப பெறலாம் என்று மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் இமெயில் அனுப்பியுள்ளார். மேலும் பலவூர் சிலை கடத்தல் வழக்கில் காதர் பாட்ஷாவாகிய நான் அந்த சிலை கடத்தல் பிரிவில் அப்பொழுது நான் பணியில் இல்லை. எனவே என் மீது தேவையற்ற வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த வழக்கில் சேர்த்துள்ளனர். இது போன்று பல ஆதாரங்கள் உள்ளது. இதன் அடிப்படையிலேயே சிபிஐ வழக்கு பதிவு செய்தது என்று வாதிட்டார். மேலும் கால அவகாசம் வழங்கினால் மேலும் பல ஆதாரங்களை வழங்குகிறேன் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து நீதிபதி புகழேந்தி இதை முன்னரே நீங்கள் நேரில் ஆஜராகி வாதித்திருக்கலாம் என்று கூறி மேலும் இது தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் இந்த வழக்கை ஜூன் கடைசி வாரம் ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி கருணாகரன்.